நமச்சிவாய. இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து எல்லாரும் பொதுவாக கும்பிட்றோம். அதாவது ஏன் இந்த விநாயகர் சதுர்த்தி வருது, எதுக்கு வருது அப்படிலாம் தெரியாது. காலையில் போய் ஒரு மண்ணில் செஞ்சு ஒரு விநாயகரை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அதுக்கு வந்து எருக்க மாலை, அந்த வாழை இலை இதெல்லாம் வைக்கிறோம். அப்புறம் கொலக்கட்டை, சுண்டல், பொரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறோம். சாமி கும்பிட்றோம். சாயங்காலம் திருப்பி சாயந்தரம் அப்புறம் 3 நாள் இந்த பிள்ளையாரை வச்சுருந்து தூக்கி கரைச்சிடுறோம். இதுதான் நம்ம ரொட்டீனாக செய்கிறோம். இது ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், இப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும்னு நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு வழிமுறையை நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. இதை வந்து தெரியாமலே நம்ம செஞ்சிட்டே இருக்கோம். நம்ம தலைமுறைகள் நம்ம பிள்ளைகளுக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போய் விநாயகர் வாங்கிட்டு வரணும், வைக்கணும். அதை வந்து நம்ம எல்லாம் அன்னைக்கு சுண்டல் செய்வாங்க, இது செய்வாங்க, சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்படியே தான் நம்ம வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடிய, உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு விழா தான். இதை வெளியில வெறும் சடங்கு சம்பிரதாயம்னு பார்க்காம இந்த சடங்கு வழியாகவும் சம்பிரதாயங்கள் வழியாகவும் நமக்குள்ள என்ன மாற்றத்தை நிகழ்வதற்காக இந்த மாதிரியான விழாக்கள் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். உதாரணமா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் வருது. இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் அன்னைக்கு தான் விநாயகர் பிறந்த நாள் அப்படின்னு புராணங்கள் கதைகள் எல்லாமே சொல்லுது. அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி வருஷத்துல ஒரு நாள் வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிறக்கும்போது நம்மளுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் எந்த பாகம், நம்மளுக்கு வந்து என்ன லக்னம், இந்த மாதிரி எல்லாம் குறித்து வச்சுருப்போம். அதே மாதிரி விநாயகர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விநாயகர் அப்படிங்கிறவர் வெளியில் இருக்க கடவுள் மாதிரியே சித்தரிக்கப்பட்டாலும் அந்த விநாயகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ஆதார சக்கரங்கள்னு உடம்புக்குள்ள சக்கரம் இருக்குது. மொத்தம் 7 சக்கரம். இந்த 7 சக்கரத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய முதல் சக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் பேர் தான் மூலாதார சக்கரம்னு. இந்த மூலாதார சக்கரத்தை தான் நம்ம ஔவையார் எழுதின விநாயகர் அகவலில் கூட பார்த்தீங்கன்னா மூலாதாரத்து மூண்டெழு கனலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விநாயகரை வந்து சூச்சகமாக சொல்றது வந்து மூலாதாரத்து மூண்டெழு கனலை அப்படின்னாங்க. அப்போ மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து இந்த 7 ஆதார சக்கரத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் மாதிரியே உடம்புல இந்த 7 ஆதார சக்கரங்கள் இருக்கு. இந்த 7 ஆதார சக்கரங்களுடைய சுழற்சியில தான் நம்ம உடலுடைய இயக்கங்கள் எல்லாமே அதனோடு பொருந்தி இருக்கு. இந்த சக்கரங்கள சுழற்சியோட இந்த பிரபஞ்சத்தின் சுழற்சியும் பொருந்தி இருக்கு. அப்ப இந்த மூலாதார சக்கரம் என்ற சக்கரம் உங்களை அறியாமல் வந்து அது இயங்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் இன்னும் அறிஞ்சு நம்ம அதை இயக்கினோம்னா நம்ம வாழ்வில் நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு பெருமை, அந்த கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லா விஷயமும் நம்மளுக்கு பெறக்கூடிய தகுதி இறைவன் கொடுத்துருக்கான். எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம வந்து நம்மளே குறிக்கிறோம், நம்ம இவ்வளோதான், நம்ம இப்படி தான் அப்படின்னு குறிக்கிறோம். அப்போ எல்லாத்தையும் அனுபவிக்க விடாம எல்லாத்தையும் போய் நம்மளால பெற முடியாதுன்னு சொல்லி உங்களே நீங்கள் தடையை விரிச்சுக்கிறது காரணம் வந்து உங்களுக்குள்ள இருக்க எபிலிட்டி என்ன, உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்க திறமைகள் என்ன என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறதா அது காரணமாக இருக்கும். அப்போ இந்த உணராமல் இருக்கக்கூடிய விஷயத்தை உணர்வதற்கு முதல்ல அடிப்படையாக இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய மூலத்தின் ஆதாரம். மூலம்னா நம்ம இறைவன் சொல்லுவோம், ஏன்னா அவனுக்கு தான் ஆதி மூலம்னு பேர். எல்லாத்திற்கும் சூத்திரதாரியான ஆதி அவனே எதற்கும் மூலமாக இருக்கிறான். அப்ப இந்த மூலத்தின் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரம் நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூலாதாரம் வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டின் கடைசி பகுதியில் இருக்கு. இந்த மூலாதாரத்தை தான் நம்ம விநாயகர் என்று சொன்னாங்க. அந்த மூலாதார சக்கரத்துல அந்த யானையின் துதிக்கை போல அந்த சக்கரம் வந்து அப்படி சுழன்று இருக்கும். இந்த சுழன்றிருக்க சக்கரத்தை நம்ம உணர்ந்து அதனுடைய ஆற்றலை நம் அதிகப்படுத்தி கொண்டோம் என்றால் நமது வாழ்வில் அடுத்த சக்கரங்களுடைய இயக்கங்கள் சரியாகி கடைசியில் இருக்கக்கூடிய சக்கரம் வந்து சரஸ்ரம்னு சொல்லக்கூடிய சக்கரம். இந்த சரஸ்ரம்ங்கிறது இந்த உச்சந்தலையிலிருந்து மேலே ஒரு 12 அங்குலம்.
இது போயிட்டீங்கன்னா இந்த ஜீவாத்மாவும் இந்த பரமாத்மாவும் சேர்ந்து, அப்போ அது சேருவதற்கு அடிப்படையான ஒரு விஷயம் எது? மூலாதாரம் முதல்ல வேலை செய்யணும். அப்போ இந்த மூலாதாரத்தை வேலை வைக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் அதனுடைய அமைப்பில் வருடத்திற்கு ஒரு நாள் வருது. அந்த வருடத்திற்கு ஒரு நாள் வரக்கூடிய மூலாதாரத்தை தூண்டிவிடக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய தினத்தில் வருகிறது. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி சும்மா வெறும் ஒரு விழாவாக ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இல்லாமல் இந்த மூலாதார சக்கரத்தை உங்களுக்குள்ளேயே தூண்டி விடுவதற்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல், இந்த பிரபஞ்சத்தில் இருக்க கோள்கள், இது எல்லாத்துடைய முழு ஆற்றலும் உங்கள் மூலாதார சக்கரத்தை தூண்டி விடுவதாக இருக்கும். அதனால தான் ஒரு மண்ணில் செய்யக்கூடிய ஒரு விநாயகரை நம்ம வாங்குறோம். அப்போ இந்த மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மண் தான் நம்மளுக்கு பிரதானமாக இருக்கிறது. நம்ம சாப்பிட்டது, இந்த உடம்பு வளர்ந்தது எல்லாமே இந்த மண்ணுனால தான் ஆச்சு. அப்போ இந்த மண்ணுனால ஆன உடம்பு மண்ணை நோக்கியே மண்ணில் வாழ்றதையே விரும்பி மண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்களையே ஆசைப்பட்டு மண்ணில் நம்மளுக்கு முன்னாடி விட்டு போனவங்க நம்ம மண்ணில் ஏதாவது சேர்க்கலாம் அது இது நீங்கள் விரும்புறது எல்லாமே இந்த மண்ணோடு தொடர்புடையறதா. அப்போ இந்த மண்ணோடு தொடர்புடைய ஒன்றை உருவகப்படுத்தி அந்த உருவத்தில் ஆனவங்க தான் நீங்கள். அப்போ இந்த மண்ணோடு இருக்கக்கூடிய தொடர்பை இந்த மூலாதார சக்கரம் வழியாக உணர்வதற்கு நம்ம விநாயகருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேர்னா ஐங்கரன்னு சொல்லுவாங்க. 5 கரம் உடையவன் அப்படின்னாங்க. என்னன்னா மேலே 2 கை, கீழே 2 கை, நடுவில் தும்பிக்க ஒரு கையா சொல்லுவாங்க. ஆனா இந்த ஐங்கரன் அப்படின்னு சொல்றதுலயே இன்னொரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா நமது 5 புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், உடல் போன்ற 5 புலன்களையும் ஒன்றாக நம்ம குவிச்சு எந்த சக்கரம் எங்க இருக்கு, இந்த மூலாதார சக்கரம்ங்கிறது நம்மளுடைய முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கு. அந்த பகுதிக்கு உங்களுடைய கவனத்தை ஃபுல்லா கண்ணை ஒன்றை பார்த்துட்டு காது ஒன்றை கேட்டுட்டு நீங்க உங்களுக்குள்ள பிரிஞ்சு கிடக்கக்கூடிய ஆற்றலை நீங்க அன்று அந்த விநாயகர் சதுர்த்தி அன்ற அன்னைக்கு உங்க முதுகுத்தண்டுடைய கடைசி பகுதியை ஒரு கட்டை விரலை வச்சு லைட்டா அமுக்கிட்டு அந்த இடத்துல உங்களுடைய கவனத்தை முழுசா செலுத்தி விநாயகருடைய மூல மந்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்முன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த கம்முங்கிற மந்திரம் என்ன பண்ணணும்னா இந்த மந்திர ஒலி இந்த மூலாதார சக்கரத்தை நல்லா உணர வச்சு அது சில இயக்கங்களை சரியாக இயக்க வைத்துனா இந்த மூலாதார சக்கரத்தை இயங்கும் போது உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழக்கூடிய பொருட்களோடு மண்ணில் வாழக்கூடிய உயிர்களோடு தொடர்புடையதாக இருக்கும். அப்ப அந்த எண்ணத்தை நீங்க மண்ணோடு தொடர்புடைய இந்த மூலத்தின் ஆதாரத்தில் வச்சு அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் போது அது எல்லாமே உங்களை நோக்கி வந்து அடையும். அதை நீங்கள் பெறுவதற்கு நீங்களே உங்களுக்கு தடையாக இருப்பதை எல்லாத்தையும் அதை உடைச்சு உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து உங்களுக்குள்ள அதை கொண்டு வரும். அப்ப இந்த 3 நாள் 5 நாள்னு இந்த விநாயகரை ஏன் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த 3 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் இந்த மூலாதார சக்கரத்தை இயற்கையாகவே தூண்டி விடக்கூடிய அருளாற்றல் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ இதை சரியா பயன்படுத்தும் போது இந்த மூலாதார சக்கரம் நல்ல ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இன்னும் நம்ம வெளியில செய்யக்கூடிய சடங்குகளான இயற்கை உணவுகள் நம்ம பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்ப்போம், சுண்டல் இயற்கை உணவு, பொரி, கடலை, இது எல்லாமே பாருங்க இயற்கையான உணவு. இந்த உணவுகள் வெறும் வேக வைத்த உணவுகள், பழங்கள், இதெல்லாம் இறைவனுக்கு படைப்பதற்கு காரணம் இந்த மாதிரி உணவுகளை நாம் எடுக்கும்போது இந்த உணவிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தியும் நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை இன்னும் வேகமாக சுழல வைத்து உங்களை நீங்களே உணரும்படியான உங்களுக்கு இருக்கும் ஆற்றலை நீங்களே தெரிந்து கொள்ளும்படியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்ப வெறும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து கூட நீங்க அந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் கம் ஓம் கம் கணபதேன்னு சொல்லுவாங்க. நீங்க வெறும் அந்த கம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுவும் அந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய இந்த முதுகுத்தண்டில் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது மலவாய்க்கும் நீர் போற வாய்க்கும் நடுவில் உள்ள சக்கரம் இது. இந்த சக்கரத்தை நம்ம மனசுக்குள்ள நினைச்சு கம் அப்படின்ற மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள சிந்திச்சாலே போதும், அது அப்படியே சுழல ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாம கூட ஒரு பழமொழி சொல்லியிருப்போம். என்னன்னா கம்முன்னு இருந்தா
வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கம் அப்படின்ற அந்த பீஜ மந்திரம் இந்த அந்த அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஒளி இந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிடும். ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்குள்ள விழிப்புணர்வு நிலை வந்துடும். அது என்ன விழிப்புணர்வு நிலைன்னா, ஒன்று பாசிட்டிவ் மைண்டு, இல்லாட்டி நெகட்டிவ் மைண்டு, இல்லாட்டி யாராவது சொல்றதை மட்டும் ஏற்றுக்கிறது, இவங்க சொல்றது சரி அவங்க சொல்றதுன்னு யார் இழுப்புக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு திரியிறவங்களுக்கு ஏன் நம்ம போகணும், ஏன் நம்ம போய் அதெல்லாம் வாங்கணும், நம்மளுக்கு என்ன இல்லை, அப்போ ஏன் நம்மளுக்கான ஒருத்தருக்கு பெரிய ஆளா இருக்காரு, அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா நம்மளுக்கும் அதே திறமை இறைவன் கொடுத்துருக்கான், நம்ம அதை ஏன் பயன்படுத்தாம நம்மளால முடியாது, நம்ம ஏன் ஒதுங்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சிந்திக்க தொடங்குவீங்க. உங்களுக்குள்ள சிந்திக்க தொடங்கக்கப்புறம் அப்புறம் செயலா அது மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமா செயலாகி மேம்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் விழா மட்டுமல்ல, வெறும் புறத்தே இருக்கும் கடவுளை கும்பிடுவதல்ல, உங்கள் உள்ளி இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டும் அதை நீங்க பயன்படுத்தாத விஷயம்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து கொடுக்கத்தான் இது. அப்ப அந்த 3லேருந்து 4 நாள் நீங்க அந்த இடத்துலயே கவனத்தை வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த விநாயகரை கொண்டு போய் கரைச்சிடுவாங்க. அது எந்த மண்ணுல இருந்து இந்த விநாயகர் வந்தாரோ அந்த மண்ணிலேயே கொண்டே கரைச்சிடுவாங்க. அப்ப இந்த உடம்பு மண்ணால் ஆனது. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் நம்ம 5 புலன்களையும் நம்ம கண்ணை மூடி, அதாவது உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, அந்த அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்திலேயே நீங்க பார்க்கறது எல்லா விஷயத்தையும் மூலாதாரத்து வழியாவே பார்க்கிறதா நினைச்சுக்கோங்க. கேட்கிற விஷயத்தெல்லாம் காது வழியா கேட்கல, அந்த மூலாதார சக்கரத்திலே கேட்கறதா நினைங்க. நீங்க சாப்பிட்ற சுவை எல்லாத்தையுமே இந்த நாக்கினால் சுவைக்கவில்லை, அந்த மூலாதார சக்கரத்திலிருந்தே சுவைப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இப்படியே உங்க 5 புலன் உங்க மேல படுற காத்து இதெல்லாம் இருந்தா கூட அந்த காத்தை கூட உங்க உடம்பு ஃபீல் பண்ணல, அந்த மூலாதார சக்கரத்துலதான் நீங்க ஃபீல் பண்றதா நீங்க நினைச்சு அந்த பர்டிகுலரா அந்த அந்த விநாயகர் சதுர்த்தி என்ற தினம் என்று ஆரம்பிக்குதோ அதுல இருந்து இந்த 3 நாள் இந்த பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மூலாதார சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகி சுத்த ஆரம்பிக்கும். இந்த 3 நாள்ல அதனுடைய ஆக்டிவேஷன் நல்லா ஆனதுக்கு அப்புறம் அந்த சக்கரத்திலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை எப்படி வெளியில மண்ணுல இருந்து விநாயகரை செஞ்சுட்டு திருப்பி அந்த மண்ணிலேயே போய் கரைக்கிறோமோ, அதே போல இந்த உடம்பிலிருந்து பெருகிய ஆற்றலை ஒரு இடத்தில் குவிச்சு இந்த மூலாதார சக்கரத்தையே நம்ம சுத்த வச்சத அந்த பெருகிய ஆற்றலை இந்த உடம்பின் உள்ள உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இங்கிருந்து பெரிய ஆற்றல் எல்லாம் என் உடம்புக்குள்ள பரவட்டுன்ற போது எப்படி நீங்க குளிச்சா உடனே நீங்க ஃப்ரெஷ்ஷா இருங்களோ, அது போல அதுக்கப்புறம் நீங்க ஒரு புதிய மனிதனாக நீங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்த பார்வை, பேசிய விஷயங்கள், நடந்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் உணராத விஷயம் எல்லாம் உணர்வீங்க. புது புது சிந்தனைகள் உங்களுக்கு தொடரும். உங்களுக்கான தடைகள் நீங்கள் தான் என்பதை உணர்ந்து நீங்களே உங்களை மாற்றிக்கொள்வீங்க. உங்க பேச்சில் கனிவு, செய்கின்ற விஷயங்களில் தெளிவு எல்லாமே பிறகு உங்களுக்கு மிக ஒரு நல்ல வாழ்க்கையும் ஏற்றமான வாழ்க்கையும் தரக்கூடியது தான் இந்த விநாயகர் சதுர்த்தி என்ற சூட்சுமம். பொதுவாக இதை நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கதைகள் வழியாவே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கதைகளுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படின்னு சொல்றது எல்லாம் கடவுள் கடவுள்னா வெளியிலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியில இருக்கிறது எல்லாமே உன்னுள் தான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதாவது உள்கடை உன்னுள் கடை அப்படின்னு. அப்ப கடவுள்னு வெளியில சொல்றத உள்கடன் உங்களுக்குள்ளே உள்கடந்து போன்னு சொல்ல உள்கடை அப்படின்னு சொல்லும்போது உள்கடன்னு சொல்லிக்கிட்டே வரும்போது அது கடவுள் என்ற தன்மையை மாறிவிடும். அப்போது கடவுள் என்பவன் வெளியே தேடும்படவில்லை, அவன் உங்கள் குண்டலினி சக்தியாக, உங்களுக்குள்ள இருக்கும் ஜீவகாந்த சக்தியாக அவன் இருந்து கொண்டேதான் இருக்கிறான். அவனை வெளிப்பட செய்வதற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.